நேற்று வரைக்கும் அரசியல் விமர்சகர், இன்னைக்கு தாவேகாவில் இணைஞ்சிருக்கீங்கன்னு ஒரு போஸ்டோட ஃபோட்டோ வந்துச்சு. கூப்பிட்டாங்க. பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லணும். அவர் அழைச்சார், பேசினார். நீங்கள் தலைவர் ஆதரித்து பேசுகிறீங்க, கட்சிக்குள்ளே வாங்கினார். வர நான் தயாராக இருக்கிறேன்னு. உடனே தலைவர் கூப்பிட்றாரு வாங்கினாங்க. நேராக போனேன், தலைவரை பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப சாதாரணமாக இருக்கிறார். அவர் சினிமாவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம். சினிமாவில் பார்க்குறத விட நேரில் 1000 மடங்கு அழகாக இருக்கிறார். ஆமாம், ரொம்ப செம்மையாக இருக்கிறார். எப்படி சொல்கிறதுனா, அப்படியே பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாக நம்ம என்ன பேசணுன்றதே மறந்து போகுது. அப்படியே பார்த்துன்னு அவரையே பார்த்துன்னு நிற்கிறோம். நானே பெரிய பெரிய விஐபிலாம் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன், இந்த நாட்டுடைய பிரதமர்கிட்டே பக்கத்துலன்னு பேசியிருக்கிறேன். ஏர்போர்ட்டில் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். புரியுதுங்களா? ஒரு வார்த்தை பேசியிருக்கிறேன், என் பேர் என்னன்னு கேட்குறாரு, பதில் சொல்லியிருக்கிறேன் பிரதமர்கிட்டயே. ஆனால் இது எனக்கு இவர்கிட்ட போகும்போது உண்மையிலே எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்தது. ஒரு ஆறா தெரிஞ்சு ஆமாம், ஒரு பதட்டம், ஒரு வைப்ரேஷன் இருந்தது. அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு, ஒரு வைப்ரேஷன், அவருடைய கண்கள், அந்த ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் இத்தனை கோடி பேர் அவர் அப்படி இழுத்து வைக்கிறாருன்னும் போது எல்லாம் பதறான். அவரை பார்த்துன்னா அதை நேரடியாக பார்க்கும்போது நல்லா நம்ம அதை தெரியுது. அதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அவர் கவனிக்கிறார். எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார். அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர் விரல் நுனியில் வச்சுருக்கிறார் எல்லாத்தையும். நான் கிட்ட போகிறேன், சிரிக்கிறாரு. வணக்கம் தலைவர், நான் ஓட்டேரி ஜெயக்குமார்ன்றேன். தெரியும் எனக்கு, உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, தொடர்ந்து பேசுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆளு எல்லாத்தையும் கவனிக்கிறார். என்ன தன்னை சுற்றி என்ன நடக்குது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. கண்டிப்பா. லாஸ்டா நீங்க சொன்னீங்க இல்லையா, பெரிய இந்த பரம்பரை, நேரு பரம்பரை, அது திமுக. அப்ப இவர் அப்படியே பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு அவர். அப்போ நல்லா இருக்கும். அப்புறம் சரி தலைவர், நீங்க தான் தலைவர் வர போறீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி, நீங்கள்லாம் கூட இருக்கணும், நீங்கள்லாம் கூட இருந்து வேலை செய்யுங்க. கண்டிப்பா தலைவர், கண்டிப்பா வேலை செய்யணும். ஃபேமிலிலாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் நான் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம் தலைவர், என் ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சதுக்கு. என்னுடைய பேத்தியும் பேரணும் உங்களுடைய தீவிரமான ரசிகர்கள் அப்படின்னு. அப்போ வந்திருக்காங்களா அப்படின்னாரு. இல்லை தலைவர், நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். ஏன் அவங்களை அழைச்சிட்டு வரல? அடுத்த முறை வரும்போது அவங்களை அழைச்சிட்டு வரணும், அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய என் பேத்தியை விசாரிக்கிறாரு, என் பேரனை விசாரிக்கிறாரு, என் குடும்பத்தை விசாரிக்கிறாரு. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளு, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், என்னோட இருக்கணும். உங்களோட கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நான்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு நான்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் பாருங்க, நீங்க என்னோட இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா எவ்வளவு ஒரு பெருந்தன்மை, எவ்வளவு ஒரு தன்னடக்கம் அந்த மனிதர் இடத்துல.